செத்து அந்த சாபம் எங்களுக்கு எதுக்குடி? உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு சுபுவையும் சரசவையும் பார்க்கணும். மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா நீங்க சொல்லுங்க. அவங்கள இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு திருப்பதி போயிருக்காங்க. அது எப்படி போவாங்க? இது தீட்டு வீடு, இன்னும் காரியம் கூட நடக்கல. அது எப்படி கோவிலுக்கு போவாங்க? எப்படி கல்யாணத்துக்கு போவாங்க? இதுக்கு மேல ஏதாவது பேசினா உத வாங்குவ. அவங்க போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கோ. இப்பதான் உள்ள இருக்காங்கன்னு இவ சொன்னா? ஆமா உள்ளதான் இருக்காங்க. அம்மா சும்மா போய் சொல்றாங்க. ஏய் திவ்யா, கொஞ்சம் பேசாம இருடி. இவள வீட்டுக்கு நடுவுல உட்கார வச்சுட்டு நாம அங்கே இங்கே நடமாடிட்டு இருக்க முடியுமா? ஏண்டி இப்படி படுத்துற? முதல்ல இவள அனுப்பிடி. கவிதா எந்திரிச்சு போ. அதான் அவங்க திருப்பதி போயிருக்காங்கன்னு அத்தை உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இப்ப எடுத்து காலி பண்ண. ஏய், இது அப்பவே சொல்லியிருந்தா நான் பேசாம போயிருப்பேன்ல. உங்களை எல்லாம் இன்னொரு நாள் வந்து வச்சுக்கிறேன். ஏய், அவகிட்ட ஏண்டி வாய கொடுத்துட்டு இருக்க? பின்ன என்னம்மா, வீட்டுக்குள்ள வந்து அண்ணன் வேணும் அண்ணி வேணும்னு அவ்வளவு கத்துறா, பேசாம இருக்க சொல்றீங்களா? உன்னை யாருமா அவங்க திருப்பதிக்கு போனாங்கன்னு சொல்ல சொன்னது? ஐயோ, பின்ன என்னடி சொல்ற? வெள்ளிக்கிழமை அதுவுமா நானும் என் பிள்ளையும் இங்கேயே சாகுறோம். என் சாபம் சும்மா விடாதுன்னு சொல்ற. என் கையும் காலும் உதறி போச்சுடி. அட நீ வேறமா, அவதான் ஏதோ சும்மா சொல்றானா, அதுக்காக எல்லாம் உடனே நடந்துருமா? ஐயோ, அவ என்னடானா வீட்டுக்குள்ள வந்து அந்த கத்து கத்துறா. நாமளும் எவ்வளவு தூரம் கேக்குறோம் என்ன பிரச்சனைன்னு சொல்றல. அவ எல்லாம் சுப்பு அண்ணனும் சரசனியும் குடுக்கற இடம். அவங்க வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிறேன். ரொம்ப நாள் கடையில கடந்த மனுஷன் இப்பதான் எந்திரிச்சு வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு வந்தார். அதுக்குள்ள அந்த கொள்ளையில போவோம் போலீஸ்காரன் வந்து அடிச்சதுல இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அவன் கட்டையில போ, அவன் கை கால் விளங்காம தான் போகும். சார், எங்க அக்காவோட உலகமே எங்க மாமாவை சுத்தி தான் சார் இருக்கு. எங்க மாமாவை எப்படியாவது காப்பாத்துங்க. அவரை எப்படியாவது பேச வைங்க ப்ளீஸ் சார். டாக்டர், ஏதாச்சும் பதில் சொல்லுங்க டாக்டர். அவர் தலையில் அடிபட்டதுக்கு நீங்க அவர் பிளட் டெஸ்ட்ல இருந்து இசிஜி, சுகர் டெஸ்ட், ஸ்கேனு, எக்ஸ்ரே, டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரை எடுத்து பார்த்துட்டீங்க. இப்படி எதுவுமே சொல்லனா எப்படி டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். டாக்டர் ஏதாவது சொல்லுங்க. மாமா, என்னங்க அங்கிள்? அப்பா இத பாருங்கப்பா, ராஜாப்பா. என்னங்க யாருன்னு தெரியுதா? டாக்டர் என்ன டாக்டர் எல்லாரையும் பார்க்கறாரு, ஆனா நாங்களாம் யாரும் தெரியல போல இருக்கு. இவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணி பார்த்தேன். இவருக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதால இப்ப சுயநினைவை இழந்துட்டாரு. டாக்டர் இந்த வியாதிக்கு பேர் என்ன டாக்டர்? சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் சொல்றேன். மெடுலா அப்பலாம் கேட்டா எஃபெக்ட் ஆயிருக்கு. அது கூட ஏதோ ஒரு படத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி. அங்க சில பக்கத்தை தான் காணோம், ஆனா இங்க நடுவுல சில புக்ஸையே காணோம்.
இனி ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்படி என்னதான் பண்ணுவாங்க? அதான் தெரியலன்னு சொல்றேனே. டாக்டர் இதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் இல்லையா டாக்டர்? உலகத்திலேயே 2 வியாதிக்கு தாம்மா மருந்தே கண்டுபிடிக்கல. ஒன்னு தலையில இருக்கிற பொடுகு, இன்னொன்னு இந்த வியாதி. இனிமே கண்டுபிடிக்க முடியுமான்னு சந்தேகமா தான் இருக்கு. இப்போ இவரை நாங்க என்னதான் பண்றது டாக்டர்? இனிமே நீங்க இவரை எதுவும் பண்ண முடியாது. அவரு உங்களை எதுவும் பண்ணாம இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. அப்படி என்னதான் பண்ணுவாரு? என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவரை காணோம்னு நீங்க வீடு பூரா தேடுற மாதிரி பண்ணிட்டு அவர் ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்குவாரு. கேஸ் கனெக்ஷனை திறந்து விட்டுட்டு பின்கேட்டு வழியா ஓடிடுவாரு. உங்க பேரை சொல்லி அக்கம் பக்கத்துல 50,000 1 லட்சம்னு கடன் வாங்கிடுவாரு. தெருவில் போடுற கோலத்தை காலால கலைச்சு விட்டுட்டு உங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுருவாரு. அவர் ஏன் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு, அது என்ன லாஜிக்கு இது என்ன லாஜிக்குன்னு யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் அவரா செய்யல. டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு டாக்டர். இதுக்கு மேலையும் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இவர் வாழ்க்கையில நடக்கத்தான் போகுது. நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. அதுக்கெல்லாம் காரணக்காரியும் கேட்காதீங்க. டாக்டர் நான் படிக்காத பட்டிக்காடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரிஞ்சிக்க முடியல. கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்களேன். உங்க புருஷன் ஆள வந்தானுக்கு இப்ப வயசு என்ன? அவருக்கு 61 வயசு இருக்கும் டாக்டர். இனிமே ஆள வந்தானுக்கு வயசு 16. இனிமே ஆள வந்தானுக்கு வயசு 16. பாடி நம்ம ரிலீஃப் ஆயிட்டோம். அப்பா இனிமே நம்ம வழிக்கு இவன் வரமாட்டான். இனிமே இந்த ஆளால எந்த பிரச்சனையும் இருக்காது. பழச ஃபுல்லா மறந்துட்டான். இந்த ரிப்போர்ட் எல்லாம் பத்திரமா பாத்துக்கங்க. நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. அம்மா இது மாமா. அப்பா மாமா பால் இங்க இருக்கு மாமா. சுப்புனால திவ்யா கிட்ட மறுபடியும் அசிங்கப்பட்டுட்டேன். நேத்து போன் பண்ணும்போது எனக்கு நீதான் முக்கியம், திருப்பதியோ ஃப்ரெண்டு கல்யாணமும் முக்கியம் இல்ல, கட்டாயம் நாளைக்கு காலையில இங்க வந்துருவேன்னு சொன்னாரு. போய் சொல்லிருக்காரு. வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் நேத்தே அவர் வீட்டுக்கு போய் மிரட்டி இருப்பேன். அதனாலதான் அவர் போய் சொல்லிட்டு திருப்பதிக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் வருவாரு நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். இப்படிதான் ஒவ்வொரு முறையும் சுப்பு சொல்றது வேத வாக்கா நினைச்சு அவரை நம்பி ஏமாந்து போறேன். இதுதான் கடைசி தடவை. என் பிறந்த நாளும் அதுவுமா இப்படி நடு ரோட்ல என்ன அழ வச்சுட்டாரு.
என்னப்பா ஆச்சு? சார் ஒரு நிமிஷம் சார். ஐயோ, எந்த நேரத்துல கிளம்பணுமோ நேரமே சரியில்லை. பாதிலேயே ஆட்டோ நிக்குது. ஏங்க அப்படி என்னங்க உங்களுக்கு திடீர்னு ஃப்ரெண்ட் முழிச்சிட்டான்? திருப்பதி போகணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க. எனக்கு இப்பவே தலை வலிக்குது. என்னால முடியல. பேசாம இருக்கியா? உனக்கு கோடி புண்ணியமா போவோம். கிளம்புறதுல இருந்து புலம்பிட்டே இருக்கிற. அதான் போற காரியம் நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இரு, கேட்டு சொல்றேன். என்ன பாச்சு? சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், சரியாயிடும். ஏன்பா நீ வேற? ச்சே. Please try again later. எவ்வளவு நேரம்? ஹலோ, ஏய் நான் கவிதா பேசுறேன். சொல்லு கவிதா. இப்ப நீ எங்க இருக்க? அவர் எங்கயோ திருப்பதி போகணும்னு சொன்னாரு. என்னங்க? ஹலோ ஹலோ, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சு. எனக்கு நல்லா கேட்டுச்சு. போனை கூடன்னு சுப்பு வாங்கி கட் பண்ணிருக்காரு. வேணும்னே பண்றாரு அந்த ஆளு. என்னங்க எதுக்கு இப்ப போனை போடுங்க நீங்க? ஏண்டி உன்னை யாரு கவிதா திருப்பதி போறோம்னு சொல்ல சொன்னது? அவதாங்க கால் பண்ணா எங்க இருக்கீங்கன்னு கேட்டா அவர் திருப்பதி போறோம்னு சொன்னாரு. எங்க இருக்கீங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவே நீ. என் பிளான் எல்லாம் நேரத்துக்கு பாழா போயிருக்கும். இனிமே என் பர்மிஷன் எல்லாம் போன் எடுக்க கூடாது சொல்லிட்டேன். இருங்க இருங்க, இப்போ என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்னீங்க. வாய் மூட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருந்து சொன்னேன். வேற எதுவும் சொல்ல. சும்மா இரு. எரிஞ்சு விழுறாரு. என்ன ஆச்சோ இவருக்கு? ஷோ போயிட்டான். நான் அவ்வளவு சொல்லியும் ஓடி போயிட்டான். என்னை ஏமாத்திட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு என்னை நம்ப வச்சு கழுத்தை எடுத்துட்டு போயிட்டான். எவ்வளவு கௌரவமா மரியாதையா இருந்தேன். ஒரு பிச்சைக்காரி மாதிரி பார்வதி வீட்டுல அசிங்கப்பட்டுட்டு வர. கவிதா, அறிவு கெட்டவளே, புத்தி கெட்டவளே, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? இந்த காதல் தேவையா? இந்த சுப்பு தேவையா? இந்த குழந்தை தேவையா? உனக்கு பிறந்த நாள் ஒரு கேடா? பிறந்த நாளா? பிறந்த நாள் பிறந்த நாளா? உனக்கெல்லாம் பிறந்த நாளா?
காதலிக்கணும் அவன் மேல ஏன் நான் உயிரா இருக்கணும் ஏன் அவன் பின்னாடி ஏன் லோ லோ லோன்னு அலையணும் காதலிக்கிறது வலிக்குது காத்திருக்கிறது வலிக்குது மறக்கணும்னு நினைக்கிறது அதை விட வலிக்குது இந்த 3 வலியில எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம நான் என்ன பண்ணுவேன் ஏய் ஏண்டா என்ன ஏமாத்துன என்கிட்ட ஏண்டா போய் சொன்ன உன்னை நம்பி தானே நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் என் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையால தாலி கட்டிக்கலாம் 2 ஒரே நாள்ல வர அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கட்டும் சொன்னேனே இந்த சந்தோஷத்தை கூட உன்னால எனக்கு தர முடியாதா நான் என்ன உன்கிட்ட காசு பணம் கேட்டேனா இல்ல ஆடம்பரமான கல்யாணம் கேட்டேனா இல்ல ஒரு பட்டு புடவை நகரட்டன்னு செலவு வச்சேனா இந்த 4 செவத்துக்குள்ள நம்ம 2 பேரும் இருந்தா நம்ம கல்யாணத்துக்கு போதும்னு சொன்னேனே அந்த சந்தோஷத்தை கூட என் பிறந்த நாள் பரிசா நீ தரல எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே என் பிறந்த நாள இறந்த நாளா மாத்திட்டியே என்ன உயிரோட சாகடிச்சிட்டல உன் குழந்தைய நான் என் வயித்துல சுமக்கிறேன் ஆனா நீ என்ன சுமையா நினைச்சிட்டல சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னை போய் காதலிச்சனே நான் பாவி பாவி உனக்காக மட்டும்தானே நான் சிரிச்சேன் உன்னை பார்த்து மட்டும்தானே நான் சந்தோஷப்பட்டேன் நீ விழுந்தப்பெல்லாம் உன்னை தூக்கி விட்டேன் உனக்காக நான் எல்லார்கிட்டயும் போய் சொன்னேன் நீ செஞ்ச தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டேன் இப்படி போய் என்னை ஏமாத்திட்டா